வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் மசாலா, வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் வெண்டைக்காய் 1/4 கிலோ சேர்த்துருவோம். இப்போ வெண்டைக்காய்க்கு தேவையான மசாலா பொருளை எடுத்துருவோம். மிளகாத்தூள், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இது வந்து மாங்காய் பவுடர். இது இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இது இந்த மாங்காய் வந்து நல்லா புளிக்கும். நாங்கள் வீட்டிலே அரைச்சது. அதனால் உங்களுடைய அந்த மாங்காய் தூளுடைய புளிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மாங்காய் தூள் இல்லைன்னா நீங்கள் இறக்கும்போது லேசாக லெமன் ஜூஸ் புழிஞ்சு இறக்கணும். வெண்டைக்காய் வதங்கிட்டு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கலாம். திரும்ப 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம், பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு, இஞ்சி துருவினது 1 ஸ்பூன் அளவுக்கு. இதில் வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு. கொஞ்சம் மூடி வச்சா கலர் மாதிரி வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வெண்டைக்காயை சேர்த்துருவோம். இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்க மசாலா பவுடர், இப்போ கறிவேப்பிலையும் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து சுருளை வேக விடணும். அப்போ தான் வந்து அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடையெல்லாம் போகும். நீங்கள் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு உரைக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் மாங்காய் பவுடர் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா சுருளை வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தியில் ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து விடவும் நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.